ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிவியில் வந்து பார்க்குற ரசிகர்கள் யூடியூப்பில் அந்த அளவுக்கு பார்ப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. ஆனால் எங்கே நாங்கள் இங்கே ரோஜா வராங்க, நாங்கள் எப்படி பார்க்காம விடுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரோஜா சீரியல் சீசன் 2 வந்துச்சு இல்லையா? பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸுங்க. சீசன் 1 அளவுக்கு சீசன் 2வும் நல்லாவே யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். 5 எபிசோட்ஸும் ஒரேடியாக வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு அவங்க டெலிகாஸ்ட் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன்ஸை தாண்டி வியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு சீரியலுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது, அதுவும் டிவியில் சூப்பர் ஹிட்டாக போன சீரியல் இப்போ யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது அப்படின்றது அது வந்து அஃபிஷியலாகவும் அவங்களோட சரிகமாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த 5 எபிசோட்ஸுமே கிட்டத்தட்ட 3 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு வியூஸு. ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் அவங்க சரிகமா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம். கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சீசன் 1 வந்து சூப்பர் ஹிட்டாக டிவியில் டெலிகாஸ்ட் ஆனது. நம்ம ஒரு பெரிய முயற்சியாக யூடியூப்பில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம், இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க ரசிகர்களுமே அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆகிடுச்சு. 5 எபிசோடு ஒன்றா டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. நம்மளோட பிரியங்காவுக்கும் நியாஸுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நிறைய நம்ம சன் டிவி சின்னத்திரை பிரபலங்களும் இருக்காங்க. சுந்தரி சீரியல் ஹீரோ கார்த்திக் இருக்கார். அதே மாதிரி ஆனந்தராகம் சீரியலில் ஹீரோயினோட தங்கச்சி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்வேதா, அவங்களுமே இந்த சீரியலில் இருக்காங்க. பெரிய டீமாக வந்திருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.